நடிகர் வெற்றிமாறன் மற்றும் அமீர் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்த படம் மாயவலை. மாயவலை படத்தில் அமீர் அவர்களும் ஒன் ஆஃப் த கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிசம்பர் 25ஆம் தேதி யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் 2024 ஸ்டார்டிங்க்கு ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிசம்பர் 25 ஈவினிங் 5 மணிக்கு அஃபீஷியலாக ரிலீஸ் ஆகுது. தமிழ் சினிமாவில் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்க படத்தில் ஒன்று நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் அயலன். இந்த பொங்கலுக்கு மொத்தமாக 3 படங்கள் தமிழ் சினிமாவில் பெரிய படங்களாக ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. கேப்டன் மில்லர், அயலன் மற்றும் லால் சலாம். இந்த 3 படங்களில் லால் சலாம் படம் மோஸ்ட்லி பொங்கல் ரிலீஸ்லேருந்து போஸ்ட்மார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நடிகர் சிவகார்த்திகேயனோட அயலன் படத்தோட ஆடியோ லான்ச் சென்னையில் டிசம்பர் 26ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி ஆடியோ லான்ச்சில் ட்ரெய்லர் எதிர்பார்க்கலாம். ஆடியோ லான்ச்சோட அஃபீஷியல் அப்டேட்ஸ் அப்கமிங் டேஸில் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது டிசம்பர் 26ஆம் தேதி நடக்க இருக்க அயலான் படத்தோட ஆடியோ லான்ச் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. லெஜண்ட் சரவணாவோட அடுத்த படத்தை டைரக்டர் துரை செந்தில்குமார் அவர்கள் இயக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. இவர் இதுக்கு முன்னாடி எதிர்நீச்சல் மற்றும் கொடி போன்ற படங்களை இயக்கி வெற்றி படங்களாக கொடுத்துருக்காரு. இப்போ லெஜண்ட் சரவணா அவர்கள் அவருடைய 2வது படத்தை துரை செந்தில்குமாரோட இயக்கத்தில் நடிக்க இருக்கிறதா நியூஸ் வெளியாகியிருக்கு. அப்கமிங் டேஸில் அஃபீஷியல் அப்டேட்ஸ் என்ன வெளியாகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரம் என்னென்ன புது படங்கள் இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆகுது? மலையாள படமான டோபி படம் இப்போ அஃபீஷியலாக சோனி லிவ் ஓடிடி தளத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி மொத்தமாக 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகியிருக்கு. கன்னட நடிகர் சிவா ராஜ்குமாரோட நடிப்பில் கோஸ்ட் படம் இப்போ அஃபீஷியலாக ஆஹா தமிழ் ஓடிடி தளத்தில் தமிழ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு படமான ஆதி கேசவா படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் சந்தானமோட 80s பில்டப் படமும் இப்போ ஆன்லைன் டிஜிட்டலில் அவைலபிளாக இருக்குது. நடிகர் வித்தார்த் நடிப்பில் குயிக்கோ படமும் அஃபீஷியலாக நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த 5 படங்களும் இன்னைக்கு அஃபீஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்கு.